அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சியின் தலைவர் பவுன் குணசேகர். இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்க வருகிறேன். நெஞ்சம் நிறைந்த வணக்கம். உலகத்தில் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களே, கூலி உழைக்கும் தொழிலாளர்களே, ஒன்றிணைவோம். புதிய புரட்சி மக்கள் கட்சியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகளாயும் கூட இன்னும் நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கிடைக்கவில்லை. ஒருவன் தலைவனாக வர வேண்டுமானால் அவனுக்கு எந்த விதமான சொத்தும் இருக்கக்கூடாது. உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், இருக்க இடம் வேண்டும், அத்தோடு நிறுத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீ மக்களுக்கு உழைப்பதற்காக இந்த அரசியல் கட்சிக்குள் வாருங்கள். இல்லையேல் பணம் மட்டும்தான் தேவை என்றால் நீங்கள் அம்பானி, அதானி போன்று வியாபாரம் செய்ய சென்று விடுங்கள். பணம்தான் வேண்டுமென்றால் வியாபாரத்திற்கு செல்லுங்கள். வரலாறு வேண்டுமென்றால், தியாக வாழ்க்கை வேண்டுமென்றால் நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், யாராக இருந்தாலும் சரி. ஆகவே நான் இந்த மக்களுக்காக அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கக்கன், காமராஜர், பக்தவசலம், 21ஆம் நூற்றாண்டில் ஒரு அப்துல் கலாம், அவர் போல இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும். நான் மக்களுக்கு உரையாற்றுகிற போது, பணியாற்றுகிற போது என் உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. ஆகவே உழைக்கும் தோழர்களே, ஒன்றிணையுங்கள். இந்த என்னுடைய புதிய புரட்சி மக்கள் கையில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நான் இந்த நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால், உண்ண உணவு, வீட்டில் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு, இருப்பதற்கு இடம், மருத்துவமும் கல்வியும் இலவசமாக கொடுப்பேன். ஒரு மன்னனுடைய, ஒரு அரசனுடைய, ஒரு முதல்வனுடைய, ஒரு பிரதமனுடைய கடமை என் தாய் நாட்டு மக்களுக்கு மருத்துவமும் கல்வியும் இலவசமாக கொடுக்க வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். மலைகளை உடைத்து காணாமல் சென்று கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை அடிக்கிறார்கள். மணலை அள்ள வேண்டும் தான். ஏனென்றால் மலையிலிருந்து மழை பெய்கிறது, கரைந்து ஆற்று வழியாக அது உருண்டோடி வருகின்றது தான் மணல். அந்த மணல் மக்களுக்கு வீடு கட்ட தேவைப்படுகிறது. அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வீடு கட்டுபவர்களுக்கு அவன் பிஏஓ மூலமாக அவனுடைய சான்று வாங்கி, அடங்கல் வாங்கி, சிற்றடங்கல் வாங்கி, பட்டா வாங்கி, அவனுக்கு சலுகையின் அடிப்படையில் ஏழைகளுக்கு மணலை கொடுங்கள். நியாய விலையில் கொடுங்கள். ஆனால் மலைகளை உடைக்காதீர்கள். உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் மலைகளை உடைத்தால் இந்த மக்களுடைய வாழ்வு பறிபோகும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். இயற்கை வளங்களை, காடுகளை அழிக்காதீர்கள். மரங்களை நடுங்கள். மனிதன் வாழ்கின்ற இடத்தில் காடுகள் உருவானால் அதை அழிக்கலாம். ஆனால் இயற்கையாக வனங்களை அழிக்காதீர்கள், மலைகளை உடைக்காதீர்கள். எனக்கு வாக்களித்து நீங்கள் என்னை முதல்வராக ஆக்கினால் நான் இந்த மக்களுக்காக கட்டிய வேட்டியோடும் போடுகின்ற சட்டையோடையும் நான் உயிர் விட தயாராக இருக்கிறேன். உழைக்கும் தோழர்களே, ஒன்றிணையுங்கள். புதிய புரட்சி மக்கள் கட்சியில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க. வணக்கம்.